Yes. Yes, Mr. Francis. We have all met him. He will be back from Paris tomorrow. ஓகே சார். கிச்சு சொல்லுங்கம்மா. இங்க வா. இங்க பாரு, செடியெல்லாம் காஞ்சு போயிருக்கு. தண்ணி ஊத்தலையா? தண்ணி ஊத்துறேம்மா. எப்ப ஊத்துன? போன வாரமா? போ, தண்ணி எடுத்துட்டு வா, நான் ஊத்துறேன். நான் ஊத்திக்கிறேம்மா. கண்டிப்பா ஊத்துவேல? கண்டிப்பா ஊத்துறேம்மா. உன்னை நம்ப Give me முடியாது. 1 minute. இப்பவே போய் I'll be தண்ணி back. எடுத்துட்டு வா. Ma, என்னப்பா? ma, எதுக்காக இவ்வளவு சத்தம் போடுறீங்க? நான் மீட்டிங்ல இருக்கேன். மீட்டிங்கா? இங்க யாரும் இல்லையே. அதோ அவர் கூட. யா. ஓ, வீட்ல கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து எதுக்குப்பா பேசிட்டு இருக்க? நீ நேரா ஆபீஸ்க்கே போய் பேசலாம்ல, போ. அம்மா நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போகல. ஏன் போகல? நீ ஆபீஸ்க்கு போப்பா. எனக்கு ஒண்ணும் இல்ல. நேத்து கொஞ்சம் பயந்துட்டேன், ஆனா இப்போ ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு யாரும் வர மாட்டாங்க. நேத்து ஹோலிங்கிறதுனாலதான். நீ போப்பா. இங்க பாரு, நான் அந்த டாக்டர் பொண்ணு எழுதி கொடுத்தா இல்லையா, அந்த லிஸ்ட் படியே நான் சாப்பிடுறேன். மத்தபடி நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். என்ன நம்புப்பா. அம்மா நான் இன்னைக்கு ஆபீஸ் போக மாட்டேன்னு சொல்றேன்ல. நான் வீட்ல இருந்து எல்லாம் பாத்துக்கிறேன். சரிப்பா, வீட்லயே வேலை பார்த்துக்கோ. இவரை நீ வீட்டுக்கே வர சொல்லலாம்ல. அம்மா இவர் இந்தியால இல்ல, ஃபாரின்ல இருக்காரு. வெளிநாட்டுல இருந்தா பேசிட்டு இருக்காரு. அட சீக்கிரமா பேசுப்பா, இல்லன்னா பில் அதிகமாயிடும். அம்மா இது எஸ்டிடி கிடையாது. அதுக்காக தான் இந்த வெள்ளக்காரன் ரொம்ப நேரமா பேசுறானா? இவன்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பேச சொல்லுப்பா. சாப்பிட்டுட்டு பேசு. நம்ம அப்புறமா பேசிக்கலாம் சார். வணக்கம். இவருக்கு தமிழ் தெரியுமா? முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. என்ன பாக்குறாரா? வணக்கம்ப்பா. நல்லாரு நல்லாரு. இன்னும் வெள்ளையாக. Yeah, all right. Thank you. ஓகே, I will call you later. அண்ணா, அம்மாக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. சார்ட் படிங்க. சீக்கிரமா வேலைய ஆரம்பிங்க. உங்களால மட்டும்தான் அம்மாவை பாத்துக்க முடியும். படிங்க. ட்ரை பண்றேன். Thank you. ஆனா யாராவது என் வேலையை செஞ்சா எனக்கு பிடிக்காது. Very good. அட்லீஸ்ட் உங்க ஜாப்லயாவது டெடிகேட்டடா இருக்கீங்களே. நான் தான் வீணான நியூட்ரிஷனிஸ்ட் ஆச்சே. எனக்கு பதிலா வேற டாக்டர் ஏன் கூட்டிட்டு வரல? ஏன்னா கண்டிப்பா திரும்பி வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல, இவரு போய் சொல்றாரு. நீங்க ஜாப விட்டுட்டீங்கன்னு தான் இவரு நினைச்சாரு. நேஹா, அட எதுக்காக என்ன முறைக்கிறீங்க அண்ணா? இதுக்காக தானே நீங்க இன்னைக்கு ஆபீஸ்க்கு போகல? ஆபீஸ்க்கு லீவ் போட்டதுல எந்த யூஸும் இல்ல. உங்களால உங்க அம்மாவை நல்லா பாத்துக்க முடியாது. அவங்க ரெஸ்ட் எடுக்கணும். ஆனா வெளியே கார் கழுவிட்டு இருக்காங்க. மா என்ன பண்றீங்க நீங்க? இன்னைக்கு ராம்சிங் வரமாட்டான்லப்பா. உன் கார் பாரு எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு, அதனால தான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். உன் கார் எப்பவுமே ஜொலிக்கணும். டாக்டர் போஸ், அம்மா மகனோட பாசத்தை நீங்களும் பாருங்க. அம்மா உள்ள வாங்க, நான் காரை கழுவ சொல்றேன், நீங்க வாங்க. யாரப்பா கழுவ சொல்லுவ? இல்லன்னா காரை வெளியில அனுப்புவியா? எதுக்காக செலவு பண்ணணும்? இது கொஞ்சம் தப்பா முடிஞ்சிருச்சு, நீ போ. அம்மா சொன்னா கேளுங்க. அண்ணா இங்க வாங்க. சொல்லுங்க சார். வெளிய கார் கழுவுறதுக்கு யாராவது கூப்பிடுங்க. என்னோட அம்மா இப்படிதான். என்னோட அம்மாவும். உலகத்துல இருக்கிற எல்லா அம்மாக்களும் இப்படிதான் பிடிவாதம் பிடிக்கிறாங்க. ஆள வர சொல்லிட்டல, சரி அவங்களையே சுத்தம் பண்ண சொல்லு. இப்பெல்லாம் உனக்கு என் மேல விட வெளியாளுங்க மேலதான் நம்பிக்கை அதிகமா இருக்கு. திரும்பவும் என் வீட்டுக்கு பக்கத்துல உன்னை நான் பார்க்கவே கூடாது. ஏன்?
இந்த இடத்துல எனக்கு வேலை இருக்கு. பக்கத்து தெருவில் என் வீடு இருக்கு. இந்த வேலையையும் இந்த தெருவையும் விட்டுட்டு நான் எங்கேயா போவேன்? என் கிராமத்துக்கு போகணும்னு சொல்றியா? எதுக்காக அனாவசியமா என் மேல கோவப்படுற? உங்க பழைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன். நான் உன்னோட அங்கிள்பா. தேவு, நான் உன்னுடைய அங்கிள். அந்த தேவ் இப்ப தேவ் தீக்ஷிதா மாறிட்டா. ஆனா நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை கத்ரி. வீணா எதுக்காகப்பா என் மேல கோவத்தை காட்டுற? அதாவது முதல் தடவை நான் உனக்கு பேசி புரிய வைக்கிறேன். திரும்ப நான் உன்னை இந்த இடத்துல பார்த்தேன். நான் உன்கிட்ட பேசி புரிய வைக்க மாட்டேன். இங்க பாரு, என்னை பத்தி நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. ஈஸ்வரிய பார்த்த உடனே எனக்கு பழைய ஞாபகம். நான் சொல்றத கேளு. இங்க பாருப்பா, நான் சொல்றத கேளு. இதோட உன் வீட்டுக்கு இல்ல, என் வீட்டுக்கு நான் போக மாட்டேன். உன்னோட கத்திரி அங்கிள மன்னிச்சிருப்பா. எல்லாரும் பாக்குறாங்க. இந்த கதையை இங்கேயே முடிச்சிட்டு போயிடு. ப்ளீஸ் என்ன விட்டுடு. நீ எதுவும் பண்ணக்கூடாது. என் மேல சத்தியமா நீ எதுவும் பண்ணக்கூடாதுப்பா. அடங்கப்பா. இந்த கதைய அவ்வளவு சீக்கிரம் எப்படி நான் முடிப்பேன்? இது ரொம்ப பழைய கதை. ரொம்ப நாளைக்கு போகும் பாரு. நான் இன்னைக்கு லட்டுவை வாங்கிட்டு வர சொன்ன. நீ வரமாட்டேன்னு நினைச்சேன். நீ திரும்ப வந்துட்ட. என்ன லட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவ. ஆமா, நீங்க சாலட்ஸ் தான் சாப்பிடணும். உங்ககிட்ட இருந்து நான் எவ்வளவு அதிகமா பணம் வாங்குறேன். நான் எப்படி வேலைக்கு வராம இருக்க முடியும்? ஒன்னு சொல்லு. இந்த சாலட்ல இவ்வளவு அதிகமா உப்பு அள்ளி போடுறது தேவையா? இல்ல பிபியை சரி பண்றதுக்கு வேற எந்த வழியும் இல்லையா? இருக்கு. என்ன? நான் சொல்றதெல்லாம் நீங்க செஞ்சாகணும். இளநீர் குடிக்கணும், ஜூஸ் குடிக்கணும். அதெல்லாம் குடிச்சீங்கன்னா நான் உங்களுக்கு சால்ட் குறைச்சிடுறேன். டீல்? டில்லா? டில் இல்ல, டீல். சம்மதமானு கேக்குறேன். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். இப்படி சாப்பிடுறதுக்கு ஜூஸையே குடிச்சிடலாம். ஆனா ஆண்டி, உங்க பிள்ளைங்க உங்க மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. அது உண்மைதான். ஜூஸ் குடிங்க. கிச்சனா அண்ணா, எனக்கு ஒரு கப் காஃபி போடுங்களேன். சரிண்ணா. கண்டிப்பாக்கா, ஹோலிக்கான கிஃப்ட் வாங்க நான் கண்டிப்பா வருவேன். நீங்க கவலைப்படாதீங்க. என்னக்கா பண்றது, நேத்து பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க. அதனால தான் வர முடியல. இல்லைன்னா நேத்தே வந்திருப்பேன். உங்க உடம்ப பாத்துக்கங்கக்கா. நான் தான் நிச்சயமா வருவேன்னு சொல்றேன்ல. என்னங்க, அக்கா எனக்காக ஹோலி கிஃப்ட் வாங்கி வச்சிருக்காங்களா? என்ன வாங்கி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. தங்க செயினா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த தடவை தங்க வளையெல்லாம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா போன தடவை நெக்லஸ் கொடுத்தாங்கல்ல, இது மட்டும் தங்க வளையலா இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த வளையல போட்டுட்டு போனேன். வளையல் போட்டுக்க நேரம் வந்தா நீ போட்டுப்ப. முதல்ல இப்ப இந்த சட்டைய துவைக்கப்படு. வீடு ரொம்ப அமைதியா இருக்கும். உன் செல்ல மகன் எங்க? விக்கிக்கு காலையில இருந்து 4-5 தடவை போன் பண்ணிட்டேன். அவன் போன் எடுக்கவே இல்ல. எங்க போனான்னு தெரியல. ஒருவேளை நடிக்கிறதுக்காக சான்ஸ் தேடி போயிட்டானா என்ன? என்ன, எதுக்காக இப்படி வீணா பேசுறீங்க? நீங்க எதுவா இருந்தாலும் யோசிச்சு பேசுங்க. இந்த பாரு, அவனை பத்தி பேசும்போது யோசிச்சு தான் பேசுறேன். என்ன நீங்க? இவன் எங்க போனா? ஒரு போனையாவது பண்ண விடுங்களா?
2 மணி நேரமா உள்ள உட்காந்துருக்கேன் தெரியுமா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. சுமாரு ரொம்ப பெரிய ஆள தெரியற மாதிரி பேசிட்டு இருக்க. அடிச்சேன்னா உன் திமிரெல்லாம் உன்னை விட்டு போயிடும். சார் 2 மணி நேரமா சத்தம் போட்டுட்டே இருக்கான். ஏற்கனவே குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா இப்ப ரொம்ப சத்தம் போட்டு வேற பேசுறான். நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. என் அண்ணனுக்கு ஒரு ஃபோன் பண்ண உங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடுவாரு. இவ அண்ணாக்கு ஃபோன் பண்ணுங்க. சார், என்னோட பேரு தேவ் தீக்ஷித். இது இவனோட பெயில் பேப்பர்ஸ். நான் என் அண்ணா வருவார்னு நான் அப்பவே சொன்னேன்ல. இவர்தான் என் அண்ணா. அண்ணா எப்படி இருக்க? ஓகே? எனக்கு ஒண்ணும் இல்லைண்ணா. என்ன ஆச்சு? அண்ணா என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் தான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினான். நான் பின்னாடி தான் உட்காந்துருந்தேன், அவ்வளவுதான். போலீஸை பார்த்த உடனே அவன் பயந்து ஓடிட்டான். இவங்க என்ன பிடிச்சிக்கிட்டாங்க. அண்ணா உங்களுக்கே தெரியும்ல, இப்பெல்லாம் நான் சுத்தமா குடிக்கிறதே இல்லை. இவங்க டியூட்டியா இவங்க பார்த்தாங்க. இவங்க மேலேயும் தப்பு இல்லை. தர்மா, அவனை ரிலீஸ் பண்ணு. ஓகே சார். சீக்கிரமா திறந்துடுங்க சார். அண்ணா ஓகேவா? நீங்க பண்றது நல்லா இருக்கு சார். சட்டத்தை உங்களை மாதிரி ஆளுங்க விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி இருக்கான் சார். குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா இவனுக்கு மட்டும் இல்ல, மத்தவங்களோட உயிருக்கும் ஆபத்து. இவனை சாதாரணமா நீங்க பெயில் எடுத்துட்டீங்களா? இவங்க போய் சொல்றாங்க. இவன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? போலீஸ் இவனை துரத்தும் போது இவன் ஆன் டியூட்டி கான்ஸ்டபிள மரியாதை இல்லாம திட்டி இருக்கான். இவன் இங்க வந்ததுல இருந்து எல்லாரையும் தப்பா தான் பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு இவனை நீங்க பெயில் எடுத்துட்டீங்க. நாளைக்கு இவனால யாராவது இறந்துட்டாங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? போதும், நிறுத்துங்க. போதும். நான் எதுவும் பண்ணலன்னு எவ்வளவு நேரம் தான் சொல்றது? எதுக்கு விஷயத்தை பெருசாக்குறீங்க? உங்கள மாதிரி ஆளுங்கள உன்னோட தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. இல்லனா எப்பயோ உன்னோட வேலை போயிடும், புரியுதா? விக்கி, அண்ணா ஸ்கூல்ல இருந்து பசங்க ஏதாவது கத்துக்கிட்டாதான் வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வரணும். நீங்க எதுவுமே கத்துக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு நைட் இங்கேயே இருக்கட்டும். இவனுக்கு மரியாதைன்னா என்னன்னு சொல்லிக் கொடுங்க. மார்னிங்குள்ள இவன் ஏதாவது கத்துக்கிட்டான்னா இவனை விட்டுருங்க. என் தம்பி மரியாதைலாம் பேசுனதுக்கு ஐம் சாரி. வந்து இப்படி பக்கத்துல உட்காந்துருக்கா பாரு. நிம்மதியா புக் படிச்சுட்டு இருக்கா. எவ்வளவு சொன்னாலும் நான் என்ன சாப்பிடணுங்கிறத எழுதுறத தவிர வேற வேலையே இல்ல. கிச்சு, சொல்லுங்கம்மா. என்ன எடுத்துட்டு போற? காஃபிமா. அண்ணன் திரும்ப எடுத்துட்டு வர சொன்னாரு. அட, திருப்பி எடுத்துட்டு வர சொன்னானா? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தானே காஃபி குடிச்சா. ஒரு நிமிஷம் கிச்சு. ஏய் டாக்டர் பொண்ணு, எப்பவும் நீ என் பக்கத்துல தான் இருப்பியா? கொஞ்சம் தேவ் பக்கத்துல கூட இரு. என்ன? அதான் என்னன்னா, தேவுக்கும் என்னென்ன சாப்பிடணுங்கிறத புரிய வைக்கலாம்ல. 8 கப்பு கருப்பு காஃபி குடிச்சானா வெள்ளையா இருக்கிற என் புள்ள கருப்பாயிட மாட்டான்? இல்ல ஆண்டி, காஃபி குடிக்கிறதுனால யாரும் கருப்பாக மாட்டாங்க. நல்லது. ஆனா மத்த ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. கடவுளே, அப்படின்னா மத்த ப்ராப்ளம்ஸ் வர வரைக்கும் நீ காத்துட்டு இருப்பியா என்ன? போய் குடிக்க வேண்டாம்னு சொல்லு. என்ன டாக்டர் நீ? இந்த காஃபியை நான் குடிக்க விடாம தடுக்கணும்னு நீங்க சொல்றீங்களா? என்ன சாப்பிட கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ இவ்வளவு பணம் வாங்குறல? இவ்வளவு பணம் கொடுத்தா டெல்லியில இருக்கிற எல்லாருக்குமே என்ன சாப்பிடணும்னு சொல்லுவேன். அப்படிதானே கிச்சோ? சரிக்காத. சோ நான் அவர்கிட்ட சத்தம் போடணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? என் பையன் மேல யாரும் சத்தம் போடக்கூடாது. அப்படின்னா சரி, நான் அவருக்கு பாசமா சொல்லி புரிய வைக்கிறேன். பாசமாதான்.
பாசமா இல்ல ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நான் அவர்கிட்ட சத்தமாவும் பேசக்கூடாது பாசமாவும் பேசக்கூடாதுன்னா நான் அவர் எப்படி புரிய வைக்கிறது? நீ தானே டாக்டர், நீ என்ன என்கிட்ட எல்லா கேள்வியும் கேக்குற? ஏதாவது பண்ணு, ஆனா என் மகன் கருப்பு காஃபியை குடிக்க கூடாது. சரி, நான் ஏதாவது பண்றேன். கிச்வனா அம்மா. பீட்ரூட்டையும் கேரட்டையும் எடுங்க, நம்ம ஆ. ஜூஸ் போடலாம். சரி. இது நல்லா இருக்கு. இந்தாங்கண்ணா. சூடா இருக்கும்ல, அங்க வச்சிரு. அண்ணா இது காஃபி இல்ல ஜூஸ். நான் காஃபில வேணும்னு கேட்டேன் ரியா. ஆமா, ஆனா அதிகமா காஃபி குடிக்கிறது உங்க ஹெல்த்துக்கு நல்லதில்ல. அதனால நீங்க ஜூஸ் குடிக்கணும். நான் இப்போ உங்க அட்வைஸ் ஒன்றும் கேட்கல. ஒரு கப் காஃபி வேணும்னு கேட்டேன். காஃபி குடுக்குறியா ரியா? ரியான் இல்ல, ஜூஸ் என்கிட்ட கொடு. இவ்ளோ காஃபி குடிச்சா இன்சோம்னியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா ஆயிடுவீங்க. ஸ்டொமக் ப்ராப்ளம் வரும். ஸ்டொமக் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஹார்ட் டிசீஸ் வரும். ஹார்ட் டிசீஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஜஸ்ட் எனஃப். எனக்கு அட்வைஸ் கொடுக்குற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? என் அம்மாவுக்காக தான் நான் உங்களை வேலைக்கு வச்சிருக்கேன். எனக்கு அட்வைஸ் பண்றதுக்காக இல்ல. மிஸ்டர் தீக்ஷித், நான் இங்க உட்கார்ந்து 2000 ரூபாய் நோட்டை எரிக்க ஆரம்பிச்சேன்னா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன கேள்வி இது? பதில் சொல்லுங்க. நான் இங்க உட்கார்ந்து 2000 ரூபாய் நோட்டெல்லாம் எரிச்சிட்டு இருந்தேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? Of course நான் உன்னை தடுப்பேன். I know the value of money. And I know the value of health. ஏன் முன்னாடி யாராவது அன்ஹெல்த்தியா சாப்பிட்டாங்கன்னா நான் அவங்கள தடுப்பேன். என்னால அதை பார்த்துட்டு இருக்க முடியாது. Because I am a nutritionist and that's my duty. பணக்காரங்க சில விஷயங்களை மறந்துடுறாங்க. உலகத்துல ஹெல்த் விட மிகப்பெரிய சொத்து எதுவும் இல்ல. சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க. எங்க இருக்க? சார் நில்லுங்க. சார் சார் எழுதுரு, சந்தோஷமா இருப்பா. வாங்க சார், உட்காருங்க. உட்காருங்க சார். கிச்சனா தண்ணி கொண்டு வாங்க. ரஷ்மி நீ திரும்ப வந்துட்டதா என்கிட்ட சொன்னாப்பா. சார் நானே வந்து உங்களை பார்க்கணும்னு தான் நினைச்சேன். நீ கண்டிப்பா என்ன பார்க்கணும்னு நினைப்பேன்னு எனக்கு தெரியும். அதுதான் நானே வந்துட்டேன். உன்னோட முன்னேற்றத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் தான் சார். எடுத்துங்க சார். கிச்சனா சூப்பரா ஒரு டீ போட்டு கொண்டு வாங்க. சரிண்ணா. கடந்த 18 வருஷமா நான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆசீர்வாதத்தை தான் கொடுத்தேன். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை நீ தான் எடுத்துக்கிட்ட. சோனாக்ஷி இவர் என்னோட சின்ன வயசு டீச்சர். அண்ட் சார் இவங்க தெரியுது. உட்காரு. வணக்கம். வணக்கம்மா, உட்காரு. நான் தேவோட பிரைமரி ஸ்கூல் டீச்சர். நான் என்னோட இந்த கையால இவனை அடிக்கவும் செஞ்சிருக்கேன், தோல்ல தட்டி கொடுக்கவும் செஞ்சிருக்கேன். அவ்வளோ ஏன் நிறைய தடவை தோப்பு காரணமும் போட சொல்லியிருக்கேன். சின்ன வயசுல உனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் நினைச்சா உனக்கு வெக்கமா வருதா தேவ்? அன்னைக்கு நீ கோவப்பட்ட மாதிரியே தான் இன்னைக்கும் நீ கோவப்படுறியா? சின்ன வயசுல எப்ப பாரு சண்டை தான். மாடி, உன்கிட்ட இவன் சண்டை போடுறது இல்லல்ல? ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களுக்குள்ள எவ்வளவு நாள் பழக்கம்னு எனக்கு தெரியாது. இருப்பா, இவன் கோவத்தை நீ பெருசா எடுத்துக்காத. இவன் மனசு ஒரு மெழுகு மாதிரி. சார் நீங்க தப்பா எது நினைச்சிட்டு சரி எது தப்புன்னு நீ எனக்கு சொல்லி தரியா? இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு இவன் சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு உனக்கு தெரியுமா? சின்ன வயசுல இவங்கிட்ட விளையாட்டு பொருள் கூட இருக்காது. ஆனா இப்ப கோடிக்கணக்கான பணத்தோட விளையாடுறான். இன்னைக்கு இவங்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு காலத்துல அடுத்த மாசம் வாடகைக்கு, ஒருவேளை சாப்பாட்டுக்கு, குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு பால், இதுக்கெல்லாம் என்ன செய்யறதுன்னு அவங்க அம்மா யோசிச்சாங்க. சார் இவனை வளர்த்த ஆளாக்க இவன் அம்மா ஈஸ்வரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சில நேரங்கள்ல யூனிஃபார்ம் வாங்க, புக் வாங்க கூட அவங்க கிட்ட பணம் இருக்காது. 5 வருஷம் நீங்க தான் என்னோட நோட் புக்ஸ்க்காக பணம் கொடுத்தீங்க சார். என்ன பேசுற நீ? படிப்ப பணத்தோட இணைச்சு பேசக்கூடாது. ஈஸ்வரி உண்மையிலேயே தவம் இருந்திருக்கா. அந்த தவத்தோட பலன் தான் இன்னைக்கு இவன் இந்த நிலைமையில இருக்கான். சின்ன வயசுல இவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். ஒவ்வொரு பைசாவோட வேல்யூ புரிஞ்சவங்க மட்டும்தான் ரொம்ப உயர்ந்த நிலைமைக்கு வருவாங்க. தேவ நினைச்ச எனக்கு பெருமையா இருக்கு.
நீயும் இவனை நினைச்சு பெருமைப்படணுமா? For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.